யோனாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா யாவாவுடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலையும் கூலி கொடுத்து தான் யாவாவுடைய சமூகத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யோனா என்ற தீர்க்கதரிசி, இவன் யாவுடைய வாய். தேவன் சொல்றாரு, நீ போய் இந்த தேசத்துக்கு விரோதமாக பேசினா இந்த தேசம் பாவத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை தேடுறோம், தேவன் இதுதான் செய்வார். பாவம் எங்கே இருக்கோ அவனுக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்துட்டு இருப்பார். எனக்கே நேற்று யோசித்தேன், என்ன இது 3 வாரமாக தொடர்ந்து செய்தி ஒன்று போல வருது, என்ன ஆண்டவரே இப்படி கொடுக்கணுமான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேனே, அவர் கொடுக்குற செய்தியை கொடுத்துருவேன். ஆனால் யோனா சிந்திக்க ஆரம்பித்தானா, இதை போய் சொல்ல போனால் ஜனங்கள் எல்லாம் என்னை கல்லால் அடித்தா, என்னை கொண்டு போட்டா, வேண்டாம் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை ஜனத்துக்கு விரோதமாக சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே ஜனத்துக்கு விரோதமாக தான் சொல்லும். ஒரு நாள் நீ நல்லவன், நீ பரிசுத்தமானவன் சொல்லாது. ஏன்னா அந்த வார்த்தையை நீ கேட்டாலே மறுபடியும் அடுத்த செகண்ட் விழுந்துருவேன், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் அவருங்க சொல்ல மாட்டார், உன்னில் இருக்கிற பாவத்தை தான் உனக்கு நினைப்பூட்டி கொண்டிருப்பார். ஏன்னா நீ விழுந்து விடாமல் இருப்பதற்காக, நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன் பாவத்தை உனக்கு சொல்லி தந்து, நீ இந்த இடத்துல இன்ன பாவத்தை செஞ்ச கரெக்டாக சொல்லுவாருங்க என் தேவன். இந்த சபையில் தேவன் அந்த அளவுக்கு உண்மை சொல்கிறேன், உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லித்தரார். தப்பை சொன்னால் நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா, பாஸ்டர் வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் தப்பை தான் சொல்லுவார். அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் அந்த தவற்றிலிருந்து நீ விழுபட வேண்டும் என்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேண்டும் என்பதற்காக உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் யோனா அந்த தேசத்திற்கு ரட்சிப்பு வரக்கூடாத அளவுக்கு பயந்து ஓடி போனான். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இதான் உண்மையை சொல்ல மாட்டோம், பொய்யை சொல்லுவோம். ஏன்னா உண்மையை சொன்னால் ஐயோ மாட்டிக்குவோமோ நம்ம, அதனால் எல்லோரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இப்போ யோனா ஓடி போனாங்க. நீ எங்கே ஓடி போகிற? போனால் உன் குடும்பத்தில் தானே இருப்ப. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, உன் குடும்பத்தை நாசம் பண்ணிடுவார். யோனா போன கப்பலில் நாசம். யோனா உட்கார்ந்துருந்த கப்பலில் சேதத்தை உண்டு பண்ணினார். அது அழிவுக்கு நேராக கடந்து போகிறது. அங்கிருந்த பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே அழிந்து போனது. ஆனாலும் அவர் விடவில்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலை அழிக்கிறது பார்க்குறாரு, கப்பலில் இருந்தவங்களை அழிக்க பார்க்குறாரு. இப்போ கப்பல் மாலுமிக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. இந்த கொடூரம், இந்த பிரச்சனை நமக்கு எதனால் வருகிறது? தேவனுடைய பிள்ளை உனக்கு வரல, விக்கிரகத்தை வழிபட்டு வர அவனுக்கு தெரியுது. ஒரு கஷ்டம் வந்தால் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு புரிஞ்சுது. உனக்கு என்னைக்காவது வந்ததா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு என் புருஷனுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு என்னைக்காவது கேட்குறியா? இல்லல்ல. விக்கிரக வழிபாடு செய்தவன் கேட்டான், இந்த கப்பலில் இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? அப்போ அவன் சொல்கிறான், சீட்டு போட்டு பார்ப்போம், யார் மேல் யார் கடவுளுக்கு விரோதமான துரோகம் செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய அநியாயம் வருது, சீட்டு போடுவோன்னா சீட்டு அங்கே இல்லாத யோனா பேரில் விழுந்துச்சு. யோனா அங்கே இல்லை. யோனா எங்கே இருக்கான்? கப்பலுடைய அடித்தட்டில் இருக்கான். அங்கே யாரும் யோனாவை பார்க்கல. யோனா யாருனதையும் பார்க்கல, யோனா தூங்குறதையும் யாரும் பார்க்கல. ஆனால் யோனா பேரில் சீட்டு விழுது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஒருத்தன் செஞ்ச தப்புனால இருக்கிற குடும்பத்துக்கு பிரச்சனை, இப்போ செஞ்சவனுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை. என்ன அப்படின்னா, யோனாவுடைய புஸ்தகம் 2-3 வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் யாவை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர். கேட்டீங்களா? எங்கன்னு தெரியுமா? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன். இப்போ உனக்கு ஒரு விடுதலை உண்டு, புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனையில், உன் போராட்டத்திலிருந்து தேவனை உண்மையாய் தேடி விடுதலை உண்டு. நாம் விடுதலைக்கு தேட மாட்டோம் தெரியுமா? ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இது என்ன செய்ய, எந்த மந்திரவாதிட்ட போகலாம், இல்லை யார் எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணும்? நீ ஒன்னால் வந்த தப்பை நீ தான் சரி பண்ணணும், வேறு யாராலையும் சரி பண்ண முடியாது. நீ தான் சரி பண்ணணும். முடியுமா? தேவனை உண்மையாய் தேடு, உண்மையாய் மனம் திரும்பு. உண்மையாய் மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு தேவன் சகாயம் செய்ய போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம்
4:10 வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இப்ப தேமா என்பவன் யாரு அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனவன். ஆனா தேமாவை நமக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. உடன் வேலையாட்களாகிய, நல்ல கேளுங்க, இங்கதான் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவங்க யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியக்காரர்கள். இப்ப இந்த உடன் ஊழியக்காரன் தான் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு ஓடி போனான். நீ எதுக்கு மேல ஆசை வச்சிருக்கிற? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன யோனாவை போல் இருக்கிறாயா, இல்லது இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து தேவ சமூகத்தை விட்டு போகிறாயா? தேவன் விடமாட்டார். அப்ப இதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீதிமொழியின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட முடியுமா? அதுக்கான மன்னிப்பை பெற முடியுமா? எங்க உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்ல, அப்போ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல. இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற? இப்போ பரிகாரம் செய்யணுமா வேண்டாமா? தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ஆனால் நீ தப்ப மாட்ட. என்ன பண்ணுறது? உன்னுடைய கௌரவம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய அந்தஸ்து தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துவதற்கு அது இடம் கொடுக்காது. அப்போ பிரச்சனை பெருசாகும். முதல்ல அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், தேவ சமூகத்தில் எதாவது பெற்றுக்கொள்ள நினைத்தால் பெற்றுக்கொண்ட பிறகு உண்மையாயிரு. உண்மை இல்லை அப்படின்னா பெற்றுக்கொண்டதை ரிட்டர்ன் பிடிங்கிடுவார். ராஜ்யபாரத்தை கொடுத்து எடுத்தவர் உனக்கு தந்ததை சும்மா விட்டுருவாரோ? ஆமேன். அப்போ புரிஞ்சுங்க, நான் தேவ சமூகத்துக்கு துரோகம் பண்ணுகிற போது நான் என்ன பெற்றேனோ அதை நான் இழக்க வேண்டியது ஒன்று வரும். புரியும்படியாய் சொல்லியிருக்கிறார். இனி கையை வச்சிருவார். ஒருவேளை உனக்கு வசனம் தெரியாமல் இருந்திருக்கலாம், இனி அவ்வளவுதான், பிடுங்க வேண்டியதை பிடுங்கிடுவார். அப்போ உன்னிட்ட உண்மை இல்லை அப்படின்னா உன் நிலைமை அவ்வளவுதான். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தேவ சித்தம் என்ன, எனக்கு தந்ததை அவர் திரும்ப என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க நான் எப்படியாக தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியோடு கூட நீங்கள் கடந்து போனால் மட்டுமே தேவன் உங்களை அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளையாய், அவருடைய குடும்ப அங்கமாக உங்களை அவர் வழி நடத்துவார். நம்மளர் கண்களை மூடுவோம்.